அனைவருக்கும் வணக்கம். தமிழ் பயணியில் பயணிக்க வாருங்கள். நான் உங்கள் சக்திவேல் பேசுகிறேன். அதாவது இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிற ஒரு கோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முருகப்பெருமானோட கோவில் தான். அது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து போகிற சிக்னலில் இருந்து ஒரு 10 நிமிஷம் இருக்கும்ல அந்த கோயிலுக்கு போகிறதுக்கு. 10 நிமிஷம் இருக்கும். ஆமாம், பக்கத்தில் தான் இருக்குது அந்த கோவில். ரொம்ப ஒரு விசேஷ பெற்ற ஒரு கோயிலாக இருக்குது. பாலமுருகர் கோயில், நம்ம தமிழ் கடவுள் முருகப்பெருமானவர். பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு சிவன் கோயில் இருக்குது. ராமநாத சுவாமி கோயில் இருக்குது, சிவன் கோயில். அது ஒரு பக்கத்தில் தான் பாலமுருகர் கோயில் இருக்குது. இந்த கோயில் பற்றின வரலாறு என்ன, நம்ம புராண கதை என்ன, இந்த கோயில் எத்தனை வருடம் பழமையானது, அதை பற்றின முழு விவரங்களும் நான் அந்த காணொலியிலேருந்து நான் வந்து இதோட சேர்த்து போட்டிருக்கேன். அந்த இடத்துக்கு அந்த கோயிலுக்கே போயிட்டு அந்த காணொலியை எடுத்திருக்கேன். இதுக்கப்புறம் வர அந்த காணொலியை நீங்கள் பார்க்கலாம். சரிங்களா? நீங்கள் பாருங்கள். நம்ம சேனல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? ரொம்ப நன்றி. வணக்கம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த திருக்கோவில் தான் அருள்மிகு பாலமுருகர் திருக்கோவில். இது ரொம்ப ஒரு பழமையான ஒரு கோவில். போரூர் சிக்னலில் இருந்து கொஞ்சம் தொலைவில் தான் இந்த கோவில் இருக்குது. பக்கத்தில் ராமநாதீஸ்வரர் சிவன் கோயில்னு அமைஞ்சிருக்கு. அது பக்கத்துலேயே தான் இந்த பாலமுருகர் கோயில் இருக்குது. இந்த கோயிலோட வரலாறு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சுமார் 200 ஆண்டுகள் பழமையானதாக இருக்கலாம்னு சொல்லி நம்பப்படுது. ஆனால் அதுக்குண்டான ஆதாரங்கள், கல்வெட்டு ஆதாரங்கள் வந்து எதுவுமே கிடைக்கல. இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா 5 நிலை ராஜகோபுரத்தால் கட்டப்பட்டது. பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய அதிசயங்கள்லாம் இந்த கோவில் நடந்திருக்குன்னு வந்து இனிமேல் பார்க்கலாம். இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா வந்து கிழக்கு நோக்கி 63 அடி உயரமுள்ள 5 நிலை ராஜகோபுரத்துடன் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் முக மண்டபமும் இருக்குது, பலிபீடமும் இருக்குது, மயில் வாகனமும் இருக்குது. அது முக்கியமாக என்னென்னா கருவறையில் இருக்க முருகப்பெருமான் வந்து பார்த்திங்கன்னா மயில் வாகனத்தில் மீது அமர்ந்திருக்கிற மாதிரி காட்சி தராரு. அதுதான் நீங்கள் வந்து ஒரு விசேஷமாக இருக்கும். நீங்கள் வந்து பல திருமணங்கள் வந்து இந்த கோவிலில் வந்து நடத்தப்பட்டிருக்கு. நிறையா மக்கள் வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் திருமணங்கள் வந்து முருகப்பெருமானோட அருளும் ஆசையும் கிடைக்குன்னு சொல்லிட்டு இந்த கோவிலில் வந்து நிறைய பேர் வந்து திருமணங்களும் பண்ணிக்கிட்டதும் உண்டு. இந்த கோவிலோட கட்டிடக்கலை பார்த்திங்கன்னா அந்தராளம், அர்த்த மண்டபமும் ஒரு முக மண்டபம் எல்லாமே கொண்டு இருக்கு. இந்த கோயில் முழுவதும் பார்த்திங்கன்னா செங்கல் மற்றும் சிமெண்ட்டு கான்கிரீட்டால் கட்டப்பட்ட கோயில் தான் இந்த கோவில். கருவறை மட்டும் சதுர வடிவத்தில் வந்து அமைஞ்சிருக்கும். இந்த கருவறைக்கே ஒரு ஏகதள திராவிட விமானமும் இருக்குது இந்த கோயிலில். ரொம்ப ஒரு அழகான ஒரு கோயில். சுற்றி பார்த்தீங்கன்னா ஒரு பசுமையான ஒரு சூழலில் தான் வந்து இந்த கோவில் வந்து அமைஞ்சிருக்கு. பார்த்தீங்கன்னா சுற்றி மரம், செடி, கொடிகள் எல்லாமே இருக்கும். இந்த கோவிலுக்குள்ளே வந்தாலே ஒரு மன நிம்மதி கிடைக்கும். ஒரு அமைதியான ஒரு சூழலில் இருப்பாங்க மக்கள் எல்லோருமே வந்து இங்கே கூட்டமாக இந்த கோயிலுக்கு நீங்கள் வரது பார்க்கலாம். பாருங்கள், மரம் பாருங்கள். இந்த மரம்லாம் பார்த்திங்கன்னா எத்தனையோ தலைமுறைகள் வந்து பார்த்துருக்கோம். இந்த மரங்கள்லாம் பாருங்கள். சுற்றி ஒரு இயற்கையான ஒரு சூழல் வந்து இது அமைஞ்சிருக்கு. இந்த கோவில் வரவங்களுக்கு நிறைய பேருக்கு வந்து ஒரு சாப விமோச்சனம் வந்து நம்மளுக்கு வந்து கிடைச்சதா வந்து எந்த சாபமாக இருந்தாலும் எந்த தோஷமாக இருந்தாலும் அது நிவாரணம் கிடைக்கிது அப்படின்றது அந்த மக்களால் நம்பப்படுது. நீங்கள் பாருங்கள், இந்த கோவில் வந்து சுற்றி வந்து பார்த்திங்கன்னா எல்லா மக்களும் பாருங்கள் ஒரு அமைதியாக ஒரு மன நிம்மதி கிடைக்கும் இந்த கோயிலுக்குள்ள நீங்கள் வந்தாலே. கட்டாயமாக நீங்கள் வந்து பாருங்கள். இந்த பாலமுருகர் கோயில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த முருகப்பெருமான் வந்து ஒரு மயில் வாகனத்தில் அமர்ந்திருப்பார். பார்க்கவே ஒரு கம்பீரமாக இருக்க மாதிரி இருக்கும். அது ஒரு குறிஞ்சி நில தலைவன் இவர். ஆதி தமிழ் கடவுள் வரவர். நம்ம வந்து குன்று இருக்கும் இடம்லாம் குமரனே அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி வந்து முருகப்பெருமான் தான் வந்து அப்பத்துலேருந்து காலங்காலமாக மக்களால் வந்து கொண்டாடப்பட்ட ஒரு கடவுள் அவர். அது வந்து இந்த காட்டுக்குள்ளே இருந்து அப்புறம் நாட்டுக்குள்ளே வந்து நம்ம வீட்டுக்குள்ளே வந்து ஒரு பாட்டு கூட வரும், முருகப்பெருமானை பற்றி பாடுவாங்க. அது வந்து ஒரு தமிழ் கடவுள் வந்து ஒரு கொண்டாடுறதுனா அது வந்து சிவபெருமானும் முருகப்பெருமானும் தான் வந்து ஆதி காலத்தில் வந்து நம்ம வந்து வழியாக வந்து வழிபட்டு வரும். அது மட்டும் இல்லாமல் சோழர்கள் ஒரு படைப்பிரிவில் பார்த்திங்கன்னா வேலைக்கார படைன்னு சொல்லி ஒரு படைப்பிரிவு இருக்கும். அந்த படைப்பிரிவு பார்த்திங்கன்னா தன்னோட உயிரை தாண்டி மன்னர் உயிர் வந்து பறி போச்சுன்னா அந்த அத்தனை வேலைக்கார படைகளும் தன் தலையை வெட்டி துர்க்கைக்கு வந்து பலி கொடுப்பதாக சபதம் எடுத்திருப்பாங்க. அவங்க வேலைக்கார படைகள், அவங்க பேர். அது தனிப்படை ஒரு சிறப்பான ஒரு படை தான் சோழ பிரிவுகள் வந்து அப்படி ஒரு படை பிரிவு இருந்தது. அந்த படைப்பிரிவுகளை யார் வழிபட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானை தான் வழிபட்டாங்க. அது என்ன காரணம் பார்த்தீங்கன்னா அந்த வேலைக்கார படைன்னு இருக்கு இல்லையா, அதுக்கு ஏன் வேலைக்கார படையின் பேர் வந்து பார்த்தீங்கன்னா
முருகப்பெருமானுக்கு இன்னொரு பேர் வந்து வேலைக்காரன். அதனால தான் அந்த படைப்பிரிவுக்கு பேர் வந்து வேலைக்கார படை அப்படின்னு ஒரு பேர் வந்ததாகவும் சொல்லப்படுது. இது வந்து மக்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாது. இந்த காணொலி மூலியமாக நான் வந்து முருகப்பெருமானை பற்றி நான் சொல்லிடுறேன். குறிஞ்சி நில தலைவன் அவர் தான். நம்ம எந்த ஒரு மலைப்பகுதியாக எடுத்துக்கிட்டாலும் சரி, எந்த ஒரு குன்று இருந்தாலும் சரி, அதெல்லாம் முருகப்பெருமானுடைய கோயில் தான். குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரனே அப்படின்னு சொல்லுவாங்க. அழகுக்கும் அவரு தான், ஒரு முறுக்கான உடம்பு இருந்தாலும் அவரு தான், ஒரு மருத்துவ சித்தராகவும் இருக்கிறாரு முருகப்பெருமான் தான். அனைத்து நோய்களும் தீர்க்கிறவர் முருகப்பெருமான் தான். அப்படிப்பட்ட முருகப்பெருமான் வந்து காலங்காலமாக தமிழர்களால் கொண்டாடப்பட்டது மட்டும் இல்லாமல் அனைத்து மக்களாலும் கொண்டாடப்பட்டது ஒரே கடவுள் நம்ம முருகப்பெருமான் தான். இந்த முருகப்பெருமான் மட்டும்தான் வந்து நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் இந்தியா முழுவதும் இருக்கார். அது மட்டும் இல்லாமல் வெளிநாடுகள்லையும் இருக்கார். அப்படிப்பட்ட நம்ம தமிழ் கடவுள் இவர் தான் முருகப்பெருமான். இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா அந்த கந்தசஷ்டி, கிருத்திகை அந்த மாதிரி நாட்களில் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த கோவில் வந்து ஒரு சிறப்பு பூஜையை நடத்துவாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய திருமணங்கள் இந்த கோவிலில் நடக்கிறத நீங்கள் வந்து பார்க்கலாம். சமீபத்தில் கூட ஒரு திருமணங்கள் நடந்ததை நான் பார்த்துருக்கேன் இந்த கோவிலில். இந்த கோவிலுக்கு பக்கத்துலேயே தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிவன் கோயில் இருக்குது. ராமநாதீஸ்வரர் சொல்லி ஒரு சிவன் கோயில் இருக்குது. அந்த கோயில் ரொம்ப அருமையாக இருக்கும். நான் அடுத்த காலையில் அந்த கோயிலை பற்றி நான் பதிவு செய்வேன். இப்போ இந்த கோயில் பாருங்களேன், சுற்றி வந்து ஒரு மண்டபத்தூண் மாதிரி அமைச்சிருக்காங்க. ஒரு அழகான ஒரு சூழலில் இருக்கும் இந்த கோவில். ஆனால் நீங்கள் கட்டாயம் நீங்கள் வந்தீங்கன்னா ஒரு காலை பொழுது பார்த்து நீங்கள் வாங்க, மனசுக்கு ரொம்ப ரம்மியமாக இருக்கும் இந்த கோவில். பாருங்கள், மக்கள் எல்லாருமே வருவாங்க இந்த கோவிலுக்கு. ஒரு மனசுக்கு சந்தோஷமத்தை தரது தான் வந்து இந்த முருகப்பெருமான். முருகப்பெருமான்றது ஒரு சாதாரண கடவுளே கிடையாது. கேட்டவருக்கே கேட்டதை தருவது முருகப்பெருமான் மட்டும்தான் அவர். நம்ம தமிழ் கடவுள் முருகப்பெருமான் இருக்கார் இல்லையா, அது என்ன தமிழ் கடவுள் அப்படி சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா, இவர் முருகப்பெருமான் வந்து நம்ம அவ்வை பிராட்டின்னு ஒரு கதை இருக்கும், அது ஞாபகத்துக்கு வருது. அவ்வை பிராட்டி வந்து முருகப்பெருமான் தெரியாமல் அவங்களோட உரையாடல் நடத்திட்டு இருக்கும்போது அப்போ முருகப்பெருமான் சொல்கிறாரு, அவ்வையே உன் தமிழோடு யாம் சற்று விளையாடவே யாம் வந்தோம் அப்படின்னு சொல்லுவார். அது மட்டும் இல்லாமல் உன் தமிழை அள்ளி பருகவே யாம் வந்தோம் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது அவர் எவ்வளோ தமிழ் மீது எவ்வளோ பற்று உள்ளாரு பார்த்துக்கோங்க. இதனால தான் அவர் தமிழ் கடவுள் முருகப்பெருமான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். வரலாற்று ரீதியாக பார்த்தோம்னா வந்து முதல் கடவுளாக யாரை வழிபடுவோம் பார்த்தீங்கன்னா வந்து கொற்றவை தான் நம்ம வழிபடுவோம். அதுக்கு அப்புறம் யார் நம்ம வழிபட்டோம் பார்த்தீங்கன்னா வந்து முருகப்பெருமானை தான் வழிபட்டதாக வந்து வரலாற்று ரீதியாக நம்ம வந்து தெரிய வருது. குறிஞ்சி நிலை தலைவன் அவர் குறிஞ்சி நிலை தலைவனா மலையும் மலை சார்ந்த இடமும், அதாவது மலைப்பகுதியில் இருக்கிற மக்கள் எல்லாமே வந்து முருகப்பெருமானை தான் வந்து வழிபட்டதாக வந்து இருக்குது. அந்த காலத்தில் வந்து மக்களை வந்து காத்து இருக்கிறாரு. அந்த அளவுக்கு மக்களை வந்து பாதுகாப்பாக வந்து காத்து அது வந்து ஒரு அந்த மக்களால் கொண்டாடப்பட்டு எல்லார் வீட்டுக்குள்ளேயும் முருகப்பெருமானை வரவழைச்சு வந்து ஒரு முருக பக்தராக எத்தனையோ பேர் இருக்காங்க. எத்தனையோ பேர் முருகர் வந்து தரிசனம் பண்ணிட்டு இருக்காங்க. அது மாதிரி நிறைய முருக பக்தர்களும் சரி மக்களும் சரி இந்த கோயிலுக்கு கட்டாயம் வாங்க. நம்ம மயில் மீது வீற்றிருக்கிறாரு முருகப்பெருமான், அவரை பார்த்து நம்ம வந்து வணங்கணும். எல்லாம் பாருங்கள், சின்ன பிள்ளைகளாக எல்லாரும் வந்து விளையாண்டுட்டு இருக்காங்க. எல்லாரும் நீங்கள் இந்த கோயிலுக்கு கட்டாயம் நீங்கள் வாங்க. நீங்கள் வந்துட்டு இந்த கோயிலோட முருகப்பெருமானோட அருளும் ஆசையும் உங்கள் எல்லாருக்கும் கிடைக்கணும். இது மாதிரி நம்ம தமிழ் பயணிகள் இந்த மாதிரி நிறைய கோவில் வீடியோ நம்ம போட்டிருக்கோம். தொடர்ச்சியாக நம்ம வரலாற்று வீடியோ நம்ம வந்து முருகப்பெருமான், சிவபெருமான் இந்த மாதிரி நிறைய கோவில் வீடியோகளை நம்ம போட்டுகிட்டே இருக்கோம். நமக்கு தொடர்ந்து உங்களோட ஆதரவு எனக்கு வேணும். நீங்கள் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவீங்க எனக்கு தெரியும். இந்த காணொலிகளை எல்லாருமே நீங்கள் இந்த மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது உங்களோட அந்த பொறுப்பெல்லாம் உங்ககிட்ட நான் விடுறேன். நீங்கள் தான் கொண்டு போய் சேர்க்கணும் மக்கள்கிட்ட. நம்ம தமிழ் கடவுள், நம்ம மன்னர்கள், நம்ம கோவில்கள் எல்லா இடத்துலையும் வந்து கொண்டு போய் சேர்க்கணுன்றது தான் என்னோட நோக்கமும் கூட. நம்ம அடுத்த தமிழ் பயணி காணொலியில் நம்ம இதோட சந்திக்கலாம். சரிங்களா? ரொம்ப நன்றி.